ஹலோ வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்கீம்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இதுலேருந்து என்னன்னா பேங்க்கு, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் சைடாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிசன் டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் 100% சேஃப். அதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்கும், இது லோ ரிஸ்க். இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம இதில் இருக்க ஒரு 5 டாபிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுகன்யா சம்பத்து ஸ்கீம், அதாவது SSY அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ மகள் திட்டம். செல்வ மகள் திட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. இது என்ன ஸ்கீம்னா, இதுக்கு வந்து என்னங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வயது இருக்கணும். அதாவது 10 வயது தாண்டி இருக்கக்கூடாது, 10 வயசுக்குள்ளே இருக்கணும். 10 வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை மினிமம் நீங்கள் ஒரு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலேருந்து 15 வருஷம் கட்டினாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ 9 வயசு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா கூட 15 வயசு வரைக்கும் தான் கட்ட முடியும். அது வந்து தாண்டி போக முடியாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் பேர்லங்க ஓப்பன் பண்ணி நேராக குழந்தை பேரில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைங்க, நீங்கள் வந்து கார்டியனோ இல்லை அப்பா அம்மா வச்சு தான் குழந்தைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு தராங்க, அதிகபட்சமாக 2 குழந்தைக்கு தராங்க, 2 பெண் குழந்தை. சப்போஸ் உங்களுக்கு 2வது பெண் 2 ட்வின்ஸ் பிறந்துருச்சுங்க, வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்குன்னா அதுக்கும் தராங்க. ஆனால் தனித்தனியாக 3 குழந்தை இருக்குன்னா அதுக்கு 2 குழந்தைங்க மட்டும்தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளோ மாதம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு நீங்கள் 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் அதிகபட்சம் வரைக்கும் கட்டலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் 1000 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா அது மாதிரி ஆரம்பித்து நீங்கள் 10,000 ரூபா, மேக்ஸிமம் 10,000, 15,000 வரைக்கும், 10,000, 13,000 வரைக்கும் கட்டலாங்க. அதான் மேக்ஸிமம் 1.5 லட்சம் அது வரைக்கும் கட்ட முடியுங்க. இது சரிங்க, இது எவ்வளோ நாள் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 15 வருஷம். நீங்கள் இப்போ 15 வருஷம் இது பணம் கட்டணும். அதாவது இதில் கணக்கு திறந்த நாள்னு இருக்கு, அப்படி கிடையாது. குழந்தைக்கு 15 வயசு வரைக்கும் கட்டலாம். அது வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசு. அதாவது குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி ஆகிடுங்க. வட்டி விகிதம், அதாவது இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு அது வேரி ஆகினே இருப்போங்க. அப்பப்போ வருஷத்துக்கு அது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் சேவரேஜாக இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா 8.2% போயிட்டு இருக்கு. அதை நான் பின்னாடி எண்டில் சொல்கிறேன் நான் எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து வரி நன்மைகள், அதாவது இன்கம் டேக்ஸில் சப்சிடி என்ன தராங்கன்னா, ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது நீங்கள் எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பணம், இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுங்க உடனே எடுக்க முடியும்னா, இல்லைங்க எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்க நல்லா இருக்கும், அவங்களோட ஃபியூச்சர் செலவுக்காக தான் போடுறாங்க. அதனால இடையில எடுக்க முடியாது. ஆனால் 18 வயசு ஆனால் எடுக்கலாங்க. நீங்கள் மேற்படிப்பு போடுறீங்க, 10th பாஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு மேற்படிப்பு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு 50% வரை எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ப்ளஸ் பணம் கட்டுற பில்லு எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 21 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இல்லை 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் மேஜர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா கூட இதை வந்து மெச்சூர் பண்ணி தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து வருஷத்துக்கு வந்து பாருங்க 24,000 கட்டுறேங்க. வருஷத்துக்கு 24,000 எவ்வளோங்க வருது? 12 மாதம் வந்து 2,000 ரூபா கட்டுறாங்க. குழந்தைக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அவர் வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3,60,60,000 ரூபா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,48,000 ரூபா வருது. மெச்சூரிட்டி எப்போங்க ஆகும்? 2044 தாங்க ஆகுது. அதை கணக்கு பண்ணிக்கோங்க. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11,08,000 ரூபா வருது. இதுதாங்க கணக்கு. இது மாதிரி நீங்கள் குரோ ஆப் கால்குலேட்டரில் போய் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ, உங்கள் குழந்தை வயசு, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 2வது ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறோம். 2வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது மூத்த குடிமக்கள். இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு என்னால் ஒன்றும் இதுக்கப்புறம் வருமானம் எதுவும் அப்படி இல்லைன்ற நினைக்கிறவங்க அவங்களுடைய
சேவிங்ஸ் அமௌண்ட் இப்போ கையில் வச்சிருப்பாங்க இல்லையா, இல்லை ரிட்டையர் ஆன உடனே அவங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்கும்போது அவங்க ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கம்பல்சரி பண்ணிக்கலாம். 55 வயசு ஆகுறவங்க நீங்கள் வந்து விஆர்எஸோ இல்லை ரிட்டைர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதுக்கு எவ்வளோ அங்கே மினிமம் அமௌண்ட் கட்டலாம்? 1000 ரூபாயிலேருந்து கட்டலாங்க. 1000 ரூபாயிலேருந்து 30 லட்சம் வரைக்கும் கட்டலாங்க. அதாவது ஓய்வூதிய தொகை எவ்வளோ கொடுத்தது அது வரை, அதாவது நீங்கள் உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் செட்டில்மெண்ட் வச்சு கூட கட்டிக்கலாங்க. இது எவ்வளோ காலங்க கட்ட முடியும்? இது வந்து 5 வருஷம் கட்ட வேண்டியதுங்க. இது வந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? இப்போ சீனியர் சிட்டிசன், அதாவது வயதானவங்க கட்டுறது, இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 8% வரைக்கும் தராங்க. இது எப்படிங்க வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வருஷத்துக்கு 3 டைம், சாரி வட்டி 3 மாதத்துக்கு ஒரு முறை, குவார்டர்லி, அதான் வருஷத்துக்கு 4 டைம் வருங்க. 4 12 வருஷத்துக்கு 4 டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இன்கம் டேக்ஸ் சேம் அதே தான். அது நீங்க அதை பார்த்துக்கங்க, அந்த வரி நன்மைகள். இதுக்கு என்னங்க, இப்போ இது குரு ஆப்ல போயிட்டு சேம் இதே அவர் ஒரு 3 lakhs வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அது வந்து நீங்க போய் ஒரு போட்டு பாருங்க. 8.4% போட்டீங்கன்னா குவார்டர்லி அவருக்கு வந்து 6,150 ரூபா வட்டி கிடைக்குது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. மெச்சூரிட்டி வேல்யூ 4 லட்சம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 5 வருஷத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் 3வது பார்க்க போறோமோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பொது சேமிப்பு நிதி, பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. இது வந்து என்ன, இது குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எப்படி இண்டிவிஜுவல் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு என்னங்க வேணும்? இதுக்கு மினிமம் எவ்வளோங்க கட்டலாம்? வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை பல தவணைங்க நீங்க வந்து ஒரு டைமும் கட்டிக்கலாம், இல்லை 12 டெபாசிட்டாக பிரித்து கட்டிக்கலாங்க. இது எத்தனை காலங்க இருக்கும்? இது 15 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. விருப்பம் 5 ஆண்டுகளில் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை 15 வருஷம் வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம்ங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 வரை இருக்கும். நீங்கள் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 7 to 8 மினிமம் இருக்குங்க. அதுக்கு 7 கம்மியெலாம் இருக்காதுங்க. இது காம்பவுண்ட் வந்து ஆனுவலி வந்து உங்க அக்கௌண்ட்ல சேர்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த காம்பவுண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பணம் எடுக்கும் வசதி. அதை எப்படிங்க, இப்ப எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் பணம் எப்படிங்க எடுக்கலாம்? நீங்க 7 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்க கடன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு 3 வருஷத்தை கழிச்சு நீங்க லோன் எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் லோனு ஒரு 50% வரைக்கும் லோன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை போஸ்ட் ஆஃபீஸ்ல டீட்டெயில கேட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சப்போஸ் இப்போ நான் என்னங்க பண்றேன், ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா கட்டுறேன். 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ அங்கே வரும்னு பார்ப்பேன். 15 வருஷம் பீரியடுக்கு அப்புறம் 7% இன்ட்ரெஸ்ட் போட்டுருந்தா எவ்வளோ அங்கே வருதுன்னு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 15 லட்சங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வருது. பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை அப்படியே அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அது அமௌண்ட் வளர்ந்துட்டே இருக்குங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 27 lakhs கிட்ட வருது. இதை பயன்படுத்திக்கங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குங்க, அது கையில் வச்சிருக்க பயமா இருக்கு, சரி இதுக்கு மாசம் அமௌண்ட் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே பொருளுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இது மாதிரி இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கணக்கு, அதாவது தனி கணக்கு இல்லை கூட்டு கணக்கு வச்சுக்கலாங்க. இதுல வந்து எவ்வளவு கட்டலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கட்டலாங்க. அதிகபட்சமா ஒரு ஆளுக்கு 9 லட்சம் கட்டலாம். நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஒய்ஃப் இல்ல அப்பா மகன் யார் இருக்காங்களோ அவங்க நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 15 லட்சம் வரைக்கும் கட்டலாம். அப்போ பாத்துங்க 15 லட்சம் வரைக்கும் கட்டலாம். ஓகேங்களா? இது எவ்வளவுங்க கிடைக்கும்? சாரி இது எவ்வளவுங்க, எத்தனை காலங்க நாங்க கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க திட்ட காலம் சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி 5 years இது வந்து மெச்சூரிட்டி ஆயிடுங்க. 5 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது சேம் இதே தாங்க. எல்லா ஸ்கீமும் வருஷம் அந்த வட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதான் உங்களுக்கு முடிகிற வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 7+ அது 7 to 8%ங்க. 7க்குள்ள இருக்கும். இதுக்கு வந்து மாதந்தோறும் ஒரு ஸ்டாண்டர்டான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கோங்க. இதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடும். திருப்பி நீங்க மறுபடியும் அந்த ஸ்கீம் உருவாக்கிக்கலாங்க. சரி, இதுல எவ்வளவு பணம் வருது அப்படின்னு பாக்கலாங்களா?
இது பாருங்க, இப்போ நம்ம பார்க்குற போற வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 15,00,000 நீங்க சொன்ன மாரி ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சு இன்வெஸ்ட் போடுறீங்களா வச்சுக்கங்களேன், 7.4% வருதுங்க. இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். நீங்க அதான் 5 இயர்ஸ் கம்பல்சரி இந்த ஸ்கீம் போட்டாகணும். மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 9,250 உங்க அக்கவுண்ட்ல வந்து விழுந்துருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். அதாவது இது தேசிய சேமிப்பு சான்றிதழ் தமிழ்ல சொல்றாங்க. அதை என்எஸ்சி ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க, பிபிஎஃப் மாதிரி தாங்க வருது. இதுவும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஆரம்பிக்கணும், கார்டியன் மூலியமா ஆரம்பிக்கணும். என்ஆர்ஐ இப்போ இந்து டிவிடெண்ட் ஃபேமிலிக்கும் யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. இதுலயும் சேம் எவ்வளோங்க கட்டலாம்? குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கட்டலாங்க. அதிகபட்சமா இதுக்கு வந்து நோ லிமிட். அப்ப நீங்க எவ்வளவு நாள் கட்டிக்கலாங்க. இது எவ்வளவு? இது சேம், இது 5 வருஷங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7% வருது. இது வந்து காம்பவுண்ட், அதாவது இப்போ மற்ற ஸ்கீம்லாம் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன், புரிஞ்சுங்க. இப்போ எனக்கு இந்த வருஷத்துல வந்து ஒரு 1,00,000 ரூபா போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 7,000 இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. 1,07,000 வருதுங்களா? அடுத்த வருஷம் என்ன ஆகுன்னா 1,07,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் 1,07,000 வட்டி வருங்க. அது மாதிரி 5 வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வட்டி வரி விலக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க வரி கட்டியே ஆகணும். ஆனா நீங்க முதலீடு பண்ற ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு பண்ற அமௌண்ட்டுக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும், மானியம் மாதிரி கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு மினிமம் 5 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் வட்டி கிடைக்கும். திருப்பி நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். 7.7% இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பீரியட்ல போகும்போது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,24,000 வருது. உங்களுக்கு அப்படியே 50% இன்ட்ரெஸ்ட் வந்துருங்க. டோட்டல் அமௌண்ட் 7,24,000 வருதுங்க. இது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். நீங்க க்ரோ ஆப்ல இல்ல ஆன்லைன்ல போயிட்டு கால்குலேட்டர் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5 இயர்ஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது 5 இயர்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது 5 இயர்ஸில் ஓடுறதே தெரியாதுங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு எப்போ ஓப்பன் பண்ணே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் கட்டியே இருக்க மாட்டேன். இப்போ அது மட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற எதுனா ஸ்கீம்ல டவுட்டோ எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது உங்களுக்கு புரிதல் வீடியோ போடுறேன். இல்ல இந்த வீடியோல எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.